Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹோம் டெக்கர் பீஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு டெக்கர் பீஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்க்க இப்படி கூட இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ப்ராடக்ட்டு. நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் டச் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது இந்த ப்ராடக்ட் தான். மெடிடேட்டிங் புத்தா ஒரு மவுண்டன் மேலே அமர்ந்திருக்காரு, மெடிடேட் பண்ணுற மாதிரி. இது அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, லேட்டாக தான் வந்தது. இதில் இந்த மாதிரி தூப் ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 கொடுத்துருக்காங்க. அதில் பின்னால் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் ஏற்றி வைக்கும்போது இந்த ஹோல் வழியாக இதுலேயும் ஹோல் இருக்கறனால அந்த ஸ்மோக் இதில் ஃப்ளோ ஆகுது. அது அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு நீர்வீழ்ச்சி போலையே இருக்குது. அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பாலாறு ஓடுற மாதிரி இருக்குது. பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது பார்க்குறதுக்கே. நவராத்திரி டைம்லலாம் நீங்கள் கொலு வைக்கும்போது பார்க்கெல்லாம் வச்சிங்கன்னா அங்கே வைக்கலாம். வீட்லேயும் நம்ம ஏதாவது ஒரு பண்டிகை நாளில் கூட நம்ம வைக்கலாம். புத்தா மட்டும் கிடையாது, இந்த மாதிரி மேலே விநாயகர், பெருமாள், அந்த மாதிரி மேலே இந்த ஸ்டாச்சு மட்டும் மாறுது. நீங்கள் லிங்க் டச் பண்ணி போனீங்கன்னா அந்த பேஜ்லேயே வேறு காட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த கடவுள் வேணுமோ அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வீடியோ நான் உள்ளே ப்ளே பண்ணுற போது நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு. இந்த கோன் இந்த கலர் ரொம்ப நல்லா ஸ்மோக் வருது. இது கொஞ்சம் லேட் ஆகுது. இதில் வர ஸ்மோக் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இவ்வளோ தூரம் எரிஞ்ச பின்னால் தான் அந்த ஸ்மோக் கீழே இறங்க ஆரம்பிக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது. புத்தா ஸ்டாச்சு வீட்டில் நம்ம வைக்கணுன்னா அதுக்கு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. தனி ஸ்டாச்சுவாக வைக்கும்போது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டெக்கர் பீஸ் அப்போ நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நிறைய பேர் புத்தா ஸ்டாச்சுலாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த புத்தா ஸ்டாச்சு வைக்கும்போது மற்ற பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது. புத்தா ஸ்டாச்சுவை எப்பயுமே தரை மேலே வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஹைட்டான இடத்துல தான் வைக்கணும். ஒரு டேபிள்லேயோ இல்லை ஒரு ஸ்லாப்லேயோ அந்த மாதிரி தான் வைக்கணும். சுற்றிலும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். தினம் ஒரு கேண்டில் முன்னால் வைக்கலாம், இல்லை தீபம் வைக்கலாம். பூக்கள் டெய்லி வைக்கணும். இப்போ புத்தா நிறைய கோலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டாச்சு பார்த்துருக்கோம். சில சமயம் அவர் மெடிடேட் பண்ணுற மாதிரி கைகளை எப்படி வச்சுட்ருப்பார். சில நேரம் கை கூப்பி வச்சுருப்பார். சில நேரம் படுத்துட்டு இருக்கிற புத்தா மாதிரி அனந்த சயனம் மாதிரி ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க. சில சமயம் தலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் அவர் அப்படியே ரொம்ப தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விதமான ஸ்டாச்சுஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாச்சுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அது தெரிஞ்சு தான், பலன்கள் தெரிஞ்சு தான் நம்ம இந்த புத்தா ஸ்டாச்சு வீட்டில் நம்ம வைக்கணும். சும்மா நம்ம ஷோக்காக வாங்கிடலாம் அப்படி வைக்கக்கூடாது. மெயின் என்ட்ரன்ஸை பார்க்குற மாதிரி வைக்கலாம். நிறைய பேர் கார்டனில் கூட வச்சுருப்பாங்க. அப்போ சுற்றிலும் செடிகள் எல்லாம் நல்லா வாடாமல் அதெல்லாம் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நல்ல ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருக்கிற மாதிரி சுற்றிலும் வைக்கணும். பக்கத்தில் ஃபவுண்டன் கூட நம்ம வைக்கலாம். புத்தா அப்படியே முழங்காலில் சாஞ்சிட்டு ரொம்ப அப்படியே திங்க் பண்ணுற மாதிரி ஸ்டாச்சுலாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. இப்போ இந்த இது வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. உங்கள் பூஜை ரூமில் கூட செவ்வாய் வெள்ளியில் நீங்கள் வேறு கடவுள்கள் இங்கே வச்சு நீங்கள் வாங்கும்போது நீங்கள் பூஜை ரூமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த தூப் ஸ்டிக்ஸும் தனியாகவும் அவைலபிளாக இருக்குது. இதோட ஒரு 10 ஸ்டிக் மட்டும்தான் அவங்க தராங்க. நீங்கள் தனியாக பேக்கெட் வேணும்னாலும் லிங்க்கு தரேன், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் வீடியோக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.